அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு ஆண்டு தொடங்க போகுது. இந்த விசுவாவசு ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்குமே வருடம் தொடங்கும் போது ராசிக்கான பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த வருடம் முழுவதும் இந்த ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குமா, எச்சரிக்கையாக இருக்கணுமா, சுப பலன்கள் உண்டா, இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நேர்மறையான நடவடிக்கையால் எல்லோரையும் கட்டி போடக்கூடிய திறமை கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் உள்ளம், எண்ணம், சிந்தனை இவை எல்லாமே மேலோங்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு தனுசு ராசிக்கு சொல்லலாம். மனதில் புதிய சிறப்பான விஷயங்கள் தோன்றும். உங்களுடைய விவேகம் கூடக்கூடிய காலகட்டம். சில நேரங்களில் நீங்கள் தீர்க்கதரிசி அப்படின்னு கூட பாராட்டப்படக்கூடிய வகையில் உங்களுடைய மதிநுட்பம் வெளிப்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி கூடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்வது போல உங்களுடைய பேச்சிலேயே வசீகரமும் முகத்தில் பொலிவோடும் காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளி வைத்திருந்த வெளிநாட்டு பயணமும் கைகூடி வரும். உங்களுடைய காரியங்களை தன்னம்பிக்கையோடு செய்து முடிப்பீங்க. உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்தவங்க தங்களுடைய கஷ்டங்கள் நீங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்போ பார்த்தாலும் மருத்துவமனைக்கு போகிறது, செலவு செய்கிறது, டாக்டரை பார்க்குறது அப்படின்னு ஒரு செலவோடையே இருந்த நீங்கள் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோடு மேலும் உங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகளும் நலன்களும் உண்டாகக்கூடிய காலகட்டம். அவர்களாலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வருமானம் வர தொடங்கும். வருமானம் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே கிடைக்கும். இதனால் சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் சேர்வீங்க. அசையும் அசையா சொத்துக்களையும் வாங்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இனி வரக்கூடிய இந்த ஆண்டில் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சிறிய முயற்சிகள் உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை கொடுக்குங்க. ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்களுடைய நன்னடத்தைகளால் அனைவருடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. தர்ம காரியங்களிலும் ஆலய திருப்பணிகளிலும் ஈடுபடுவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இரண்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயல்திறன் கண்டு பாராட்டி மேலும் சில முக்கிய பொறுப்புகளையும் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. சிலர் அலுவலகத்தில் முக்கியமான பயணங்களை செய்து புதிய பயிற்சிகளை கற்று பயனடைவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சுமூகமாக முடியும். கூட்டாளிகள் உங்களோடு நட்போடு பழகுவாங்க. சிறிய முதலீடுகளில் பெரிய வருமானத்தை காணக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க. இதோடு அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய சார்துணர்ந்து கட்சிகளுடைய தொண்டர்களோட மற்ற நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்ட பெறுவாங்க. சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகும். உங்களுடைய சிந்தனையில் தெளிவோடு இருந்தால் செயல்களில் வெளிப்படையாக ஈடுபடுவீங்க. கட்சி மோதலின் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த ராசியை சார்ந்தவங்க நீங்கள் கலைத்துறையினராக இருக்கீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய காலகட்டம். புதிய ஒப்பந்தங்களை நல்ல முறையில் முடித்து கொடுப்பீங்க. சக கலைஞர்களுடைய உதவியையும் பாராட்டையும் பெற வாய்ப்பு இருக்குது. பெண்மணிகள் கடமை உணர்வோடு விளங்கி குடும்பத்தை பொறுப்போடு நடத்தி செல்வாங்க அப்படின்னும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கிறதுல இருந்த தடைகள் கூட விலகும். கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மன அமைதியை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மாணவ மணிகளுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும். எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். விளையாட்டுகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு சாதனைகளை படைக்கக்கூடிய காலகட்டம். பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த வருஷத்தில் உடன் பணி செய்கிறவங்க, மேல் அதிகாரிகள் ஆகியோரிடமிருந்து மிகுந்த நல்ல பெயர் ஏற்படும். சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. சரி, இதே ராசியில் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய ஆண்டு வேலை இல்லாமல் தவித்தவங்களுக்கு தகுந்த சம்பளத்தோடு சிறந்த வேலை கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும். லாபம் கூடும்.
உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இந்த வருடம் புதிய தொழிலால் அனுகூலம் ஏற்படும். எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். நீங்கள் தொழிலில் அதிக அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழந்தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ குரு பகவானை வணங்கி வர்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. தினமும் முன்னோர்களை வணங்குவது நல்லது. தினசரி காலை சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல்லை அனுப்பித்து வழிபட்டு வர உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக முன்னேற்றம் அடையும். கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். செவ்வாய் குரு ஆகிய ஹோரைகள் உங்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, சுக்கிரன் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், ரண ருண ரோகஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் என வளம் வர்றாங்க அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில் நிறைய நல்ல பலன்கள் இருக்குதுங்க. அன்பையும் பண்பையும் உணர்வோடும் உயிரோடும் இணைந்து செயல்படக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்கும். உங்களுடைய பேச்சு வேதம் கற்ற மகான்களுக்கு இணையானதாக இருக்க போகுது. கண்களில் வசீகரமான தன்மை நிறைந்து காணப்படும். பொருளாதார மேன்மையும் புகழும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். புத்திரர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து சிரமப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதால நீங்கள் கண்டிப்பாக விழிப்போடு செயல்படுவது ரொம்ப நல்லது. அடுத்தடுத்து உங்களுக்கு கெடுதல் செய்து வந்தவங்க குருவால் உங்களுடைய வழியில் குறுக்கிடாமல் ஒதுங்கி விடுவாங்க. கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில் சிலருடைய குறுக்கீடுகளால் மனக்கசப்புகள் தோன்றி பிறகு படிப்படியாக நிலைமை சீராகும் அப்படின்னு சொல்லலாம். ஆயுள் ஆரோக்கியம் பலம் போன்ற கிரக அனுகூலம் உங்களுக்கு நன்றாக இருக்குதுங்க. தந்தை வழி உறவுகள் உங்களை புரிந்து கொள்வதில் உதவிகள் செய்வதில் தடைகள் உண்டாகும். செய்யக்கூடிய வேலைகளில் இருந்த மன நிறைவு குறைந்து பின்னர் சரியாகும். ஆன்மீகம் தொடர்பான கருத்துக்களை படிப்பதிலும் கேட்பதிலும் பேசுவதிலும் மனம் அதிகமாக உங்களுக்கு ஈடுபாடு கொள்ளும். அரசு துறையினுடைய அனுகூலம் தொடர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகளால் மட்டுமே கிடைக்குங்க. பொதுவாக இந்த வருடம் உங்களுக்கு பல்வேறு அனுபவ பாடங்களை சொல்லித்தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமான வரித்துறை, சுங்க இலாக்கா, தணிக்கைத்துறை ஆகியவற்றில் உயர் பதவி வகிப்பவர்களுக்கு தன்னுடைய துறை சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறைவில்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதிகாரிகள் நெருங்குதல் ஆகியவற்றிற்கு ஆளாகி புதிய அனுபவ பாடங்களை பெறுவீங்க. அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் உயர் பதவி வகிக்கிறவங்க தங்களுக்கு கீழ்ப்பணி புரியக்கூடிய ஊழியர்களின் தன்னிச்சையான செயல்களால் மன வருத்தம் அடைவாங்க. தகுதியில்லாத நபர்களுக்கு நிதி உதவி செய்து அதன் பாதக நிலைகளை உங்களுடைய தலையில சுமத்துவாங்க. கவனத்தோடு செயல்பட்டால் சிரமங்களை தவிர்க்கலாம். அரசினுடைய வளர்ச்சி திட்டங்களை தலைமை ஏற்று செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் திட்டம் நிறைவேறும். பொருளாதாரம் உயர்வு பெறும். வீடு மனை வாகனங்கள் வகையில் அனுகூல பலன் உண்டு. தகுந்த கவனம் செலுத்தினால் நல்ல நிலை உண்டாகும். தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி நடத்துபவர்கள், கணிதம் தொடர்பான கல்வி பயில்பவர்களுக்கு, நிறுவனங்கள் நடத்துபவர்கள் தங்களுடைய தொழிலில் சிறிது சுணக்கமான நிலையவே அடைவாங்க. நவரத்தின கற்கள் பதித்த நகைகளை தயாரிப்பது விற்பனை செய்வது தொழிலதிபர்கள் நன்மை பெறுவாங்க அப்படின்னும், நோட்டு புத்தகங்கள் வாழ்த்து அட்டைகள் போன்றவற்றை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலதிபர்கள், சிற்பங்களை வடித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியவங்க புதிய ஒப்பந்தங்களை பெற்று முன்னேறுவாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு கணக்கு எழுத பயன்படக்கூடிய நோட்டுகள், புத்தகங்கள் மற்றும் எழுத்து பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க தங்களுடைய வியாபாரத்தை புதிய முதலீடுகள் எதுவும் போடாமல் நட்பு நிலையோடு தொடர வேண்டும். புத்தகம் விற்கிறவங்க பொருளாதார முன்னேற்றம் காண்பாங்க. பொம்மை வியாபாரம் செய்கிறவங்க மேன்மை அடைவாங்க. காய்கறி கனி வகைகள் வியாபாரம் செய்கிறவங்க வசதியான இடமாற்றம் பெறுவாங்க. எந்த வகையிலுமே கைகளில் பொருளாதாரம் தாராளமாக புழங்கும் அப்படின்னும், வீடு வாகனம் புதிதாக வாங்கக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் பரிகாரமாக பார்க்கும்போது குருஹோரையில் நீங்கள் பெருமாள் அல்லது விநாயகர் அல்லது சாஸ்தா கோவிலில் மறிக்கொழுந்த அர்ப்பணிக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இனி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.